ஹோட்டல் ஆரம்பிக்கிறது, அதே போல டீ ஷாப் ஆரம்பிக்கிறதுக்கு, ஜூஸ் ஷாப் ஆரம்பிக்கிறது. 3க்கு 2ல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 4850 ரூபாய் தான். 5850 ரூபாய், அதாவது 3க்கு 2. இது வந்துட்டு ஹோட்டலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சைனீஸ் அடுப்பு, அதே போல பாத்தீங்கன்னா இந்த வந்துட்டு ஒரு 14 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா 24,850 ரூபாய். அதாவது வாளி, சாமுக்கு, ஹாட் பாக்ஸ், ஜக்கு, டம்ளரு, துடுப்பி, ஸ்க்ரப்பர், கரண்டி, ஆயில் ஜக்கு, லைட்ரு, ஆம்லெட் ஜக்கு, இது எல்லாம் இந்த 14 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 38,850 ரூபாய் மட்டும்தான். இது வந்து பாத்தீங்கன்னா 3க்கு 2 தோசை கல்லு காம்போன. இதுல பாத்தீங்கன்னா இட்லி பாக்ஸ், கட்டிங் டேபிள், அதுக்கப்புறம் இந்த 20 பொருள், சின்ன சின்ன பொருள் பாத்தீங்கன்னா ஒரு 20 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 18,850 ரூபாய் மட்டும்தானே. இந்த மாதிரி உங்களுக்கு ஹெவி டேபிள்னா இது 2 அடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4,500 ரூபாய் வரும். இதுல 2 அடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3,500 ரூபாய் வரும். 35 ரூபாய் இருந்துச்சுன்னா நீ ஒரு டீ கடை போட்டுலாமே. எல்லாருக்கும் வணக்கம். நீ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்னை ராமாபுரத்துல இருக்க கேஎஸ்என் கோல தாங்க இருக்கோம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல், அதாவது ஒரு கிச்சனுக்கு தேவையான, அதுவும் ஹோட்டல் கிச்சனுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஹோல்சேல் பிரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்பூன்ல இருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் அதிகபட்சமா ஒரு ஹோட்டலுக்கு என்ன தேவைப்படுமோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட இருக்கு. நீங்க வந்து வேற எங்கேயுமே போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஒன்ஸ் நீங்க இந்த கேஎஸ்என் கோக்கு விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லாமே, பேசன்ல இருந்து கரண்டி, குண்டா, சட்டி, சாமான் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஎஸ்என் கோல இருக்கு. அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய காம்போ ஆஃபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த காம்போ ஆஃபர்ஸ்ல என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்றீங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் ஆயிடுங்க. வாங்க இந்த கேஎஸ்என் கோல இந்த ஹோட்டல் எக்யூப்மெண்ட், கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ்ல இருக்க எல்லா திங்ஸும் பிரைஸோட பார்ப்போம். வாங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஃபர்ஸ்ட் நம்ம கேஎஸ்என் கோ பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நம்ம எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா கேஎஸ்என் கோ சென்னை ராமபுரத்துல இருக்கணும். நம்ம கடை வந்து பாத்தீங்கன்னா ராமபுரம் வந்தீங்கன்னா அரசமரம் இருக்கும். அரசமரத்துல இருந்து விருகம்பாக்கம் போறது ரைட் சைடா வந்தீங்கன்னா நீங்க ஒரு 30 மீட்டர்ல பாத்தீங்கன்னா நம்ம கடை ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்குங்க. ப்ரோ நீங்க வந்து ஷாப் எங்க இருக்குன்னு சொல்லிட்டீங்க. இப்போ நம்ம கேஎஸ்என் கோல என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருக்கு, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு? நம்ம கடையில பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்குங்க, ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிற பொருள் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள், 90% பொருள் அவைலபிளா இருக்கும். சப்போஸ் இல்ல கஸ்டமர் வேற ஏதாவது புதுசா கேக்குறாங்க அப்படின்னா கூட நம்ம வெளியில இருந்து ஆர்டர் பண்ணி உங்களுக்கு எடுத்து தரலாம். அதே போல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறது, அதே போல டீ ஷாப் ஆரம்பிக்கிறதுக்கு, ஜூஸ் ஷாப் ஆரம்பிக்கிறதுக்கு, அது மாதிரி நிறைய இருக்கு. நம்ம வீடுகளை போகும்போது ஒன்னொன்னா பாத்துக்கலாம் எல்லாமே. அதாவது உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்க கடை வந்து கடல் மாதிரி இருக்கு, இருந்தாலும் உங்ககிட்ட இல்லாத பொருள் அவங்க கேட்டாங்கன்னா நீங்க வந்து அதை அதே மாதிரி கூட நம்ம வெளியில இருந்து நம்ம எடுத்து அரேஞ்ச் பண்ணி தரலாம். ஓகே ப்ரோ. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் என்ன பிரைஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா இருக்கு நம்ம கிட்ட? நம்ம பாத்தீங்கன்னா ஒரு 10 ரூபா ஸ்பூன்ல இருந்துண்ணே, ஒரு 10 ரூபா ஸ்பூன்ல இருந்து இவ்வளவு நம்ம இருக்கிறதுல அவங்க ஆர்டர் பண்ணி பெரிய 10 லட்ச ரூபா வரைக்கும் கூட நம்ம அவைலபிளா இருக்கு. எல்லாமே இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டைனிங் டேபிள் பார்க்கலாம். இப்போ நம்மகிட்ட பாத்தீங்கன்னா இந்த டைனிங் டேபிள் பாத்தீங்கன்னா வெறும் 3க்கு 2 இல்லண்ணே. 3க்கு 2ல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 4850 ரூபாய் தான். 4 சேரு, 3க்கு 2 டைனிங் டேபிள், எம்எஸ் ஃப்ரேம், இது எல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 4850 ரூபாய் தான். இது வந்துட்டு ஒரு டீ கடை ஆரம்பிக்க போறோம், ஒரு ஜூஸ் கடை ஆரம்பிக்க போறோம், நாங்க பட்ஜெட்ல தானே ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு கேட்கறவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த டேபிள் வந்துட்டு பயங்கரமா வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அதாவது பெரிய ஹோட்டல் மட்டும் இல்லாம இந்த ஸ்நாக்ஸ் பண்றாங்க. ஆமா, ஸ்நாக்ஸ் பண்றவங்க அதான் இந்த பேக்கரி, ஜூஸ் ஸ்டால், டீ ஸ்டால், அது மாதிரி எல்லாத்துக்குமே அவங்க இது போட்டுக்கலாம். அதே போல எனக்கு இன்னும் அதுல இருந்து கொஞ்சம் போகணும், சேர் வச்சு வேணும் அப்படின்றப்போ 5850 ரூபாய், அதாவது 3க்கு 2. இது வந்துட்டு ஹோட்டலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல டீ ஷாப்பு, ஜூஸ் ஷாப்பு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நான் இப்பதான் ஆரம்பிக்க போறேன், போ நான் க்ரோ பண்ணிப்பேன் அப்படின்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா வெறும் 5850 ரூபாயில இருந்து நம்ம செட் இருக்கு. அதே போல 1000 ரூபாய் டிஃபரன்ஸ்ல அடுத்து இருக்கு. ஆமா, 1000 ரூபாய். இதுல வந்து இரும்பு செட்டு, இது பார்த்தோம் இல்லையா, அதே சைஸ்லயே பாத்தீங்கன்னா ஸ்டீல் சேரு, ஸ்டீல் சேரு, அதே போல கிரானைட் கல்லு, ஸ்டீல் ஃப்ரேம், அதெல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 6850 ரூபாய் மட்டும்தான். சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 3க்கு 2. ஓகே, ரேட் எல்லாமே ஃபிக்ஸ்டு பிரைஸ். ஆமா, எல்லாமே ஃபிக்ஸ்டு பிரைஸ். இப்போ எப்படின்னா இது வந்து நம்ம வந்துட்டு என்ன போட்டு வைக்கிறீங்க, நிறைய பேர் கேக்குறாங்க, அது நமக்கு வருத்தமா இருக்கு. இது எப்படின்னா நிறைய பேர் இது போட்டு வச்சுதான் சொல்றீங்க, நான் அங்க இருந்து வரேன், இங்க இருந்து வரேன், யூடியூப் பாத்துட்டு வரேன், நீங்க கம்மி பண்ண மாட்டேங்க கேக்குறாங்க. நம்ம யூடியூப்ல போடுறதே பாத்தீங்கன்னா மக்கள் அதை பார்த்துட்டு இங்க வரணும் அப்படின்றதுக்கு அது மட்டும்தான். இங்க இருந்து பாத்துட்டு வந்தாலும் நம்ம ரேட் இங்க வந்து நம்ம கடைக்குள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரே ரேட்டு தான். அது ஏன் சொல்றோம்னா நீ ஒரு 10 கடை வரும்போது விசாரிச்சுட்டு வாங்க, விசாரிச்சு லாஸ்டா என் கடைக்கு வாங்க, அப்பதான் உங்களுக்கு அதோட ரேட் டிஃபரன்ஷியேட் என்ன தெரியும், குறைக்க மாற்றோன்றது தெரியும். அதனால சொல்றோம். ஏன்னா இதெல்லாம் போட்டுட்டு நம்ம போட்டுதான் வச்சிருப்போம் பிக்சர் பிரைஸ் அப்படின்ட்டு. இதெல்லாம் எத்தனை எடுத்தாலும் நமக்கு ஒரு 200 ரூபாய் 250 ரூபாய் லாபத்துக்கு தான் நம்ம வச்சு வித்துக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் நாங்க வந்துட்டு கம்மி பண்ண மாட்டோம். இது வந்து வேற ஏதாவது பொருள் எடுத்தாங்க அப்படின்றப்போ அது ஏற்ற மாதிரி வேணா பார்த்து பண்ணி தரலாமே தவிர்த்து இப்ப பார்த்து பண்ணி தரேன்னு சொன்னதுனால நீங்க என்ன சொன்னீங்க, வீடியோ பார்த்துட்டு வந்து நான் பார்த்து தரேன்னு சொன்னீங்க அப்படின்ட்டு அதெல்லாம் கிடையாது. வந்து நம்ம எடுக்கிற பொருள் மற்ற கடையெல்லாம் விட நம்ம கம்மியா கொடுக்குறோம், அதனால கம்மி பண்ண மாட்டேங்க தவிர்த்து மற்ற நிறைய பேர் வந்து கோச்சிக்கிறாங்க ஏன் கம்மி பண்ண மாட்டேங்கன்னு. அதான் சார் இந்த வீடியோ வந்து நம்ம தெளிவா சொல்லணுமேன்னு சொல்றோம். ஓகே, அதுக்கும் இதுக்கும் அது இரும்பு, இது இரும்பு, அது பிளாஸ்டிக், இது ஸ்டீல். இப்ப இந்த வந்து 6850 ரூபாய் 3/4 இன்ச் பைப்பு. அதே எனக்கு வந்து இன்னும் குவாலிட்டியா வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 இன்ச் பைப் நல்லா தடியான கால் போட்டு 4 சேரு, ஒரு டேபிள், அதே போல 3க்கு 2 சைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 7850 ரூபாய் மட்டும்தான். இதே நம்ம ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா 7250 ஆஃபர்ல போட்டிருந்தோம். அது நல்லா இருந்துச்சு. வந்துட்டு ஸ்டாக்கு கம்மியாக ரேட்டு ஜாஸ்தி ஆயிடும். அதே போல அடுத்த ஸ்டாக் நிறைய வர மத்த பொருள் நிறைய பொருள் எடுக்கிறாங்க அப்படின்றப்போ இதேமே நம்ம வந்து 7850 பழைய ஆஃபர்ல கூட நம்ம போட்டு தரலாம். அதாவது நிறைய பொருள் எடுக்கிறாங்க, ஒரு ஹோட்டலுக்கு தேவையான எல்லாமே எடுக்கிறாங்க. டேபிள் மட்டும் எடுக்கிறாங்கன்னா அவங்க 7850, மத்தபடி வேற நிறைய பொருள் சேர்த்து எடுக்கிறாங்க அப்படின்றப்போ இதே நான் பழைய ஆஃபர்ல
கொடுக்க மாட்டாங்க. இருந்தா நான் வந்துட்டு உங்களுக்கு வாக்கு தரேன். பழைய ஆஃபர்ல 7,250 ரூபாய்க்கு நான் போட்டு தரேன் உங்களுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து ஆஃபர் டேபிள் போயிட்டு இருக்குண்ணா. இது வந்து கட்டிங் டேபிள் சொல்லுவாங்க. இப்ப ஹோட்டல்ல வந்துட்டு கட் பண்றதுக்கு வெங்காயம் கட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது பாத்தீங்கன்னா 3க்கு 2 பாத்தீங்கன்னா 5,850 ரூபாண்ணே. 4க்கு 2 எடுத்தீங்கன்னா 6,850 ரூபா அந்த மாதிரி ஆஃபர்ல போய்கிட்டு இருக்கு. இதுலயே 5க்கு 2 6க்கு 2 வேணும், அதுக்கு மேல பெரிய சைஸ் வேணும்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி ரேட் வரும். இப்ப வீடியோல சொல்ற ரேட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைஸுக்கு தான் 3க்கு 2 5,850, 4க்கு 2 6,850 மீடியம் வெயிட். இது ஹெவி கேட்டாங்கன்றப்போ ஹெவிக்கு அதுக்கேற்ற மாதிரி ரேட் வரும். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஷவர்மான, இது வந்து பாத்தீங்கன்னா டீலக்ஸ் மாடல். நிறைய பேர் வந்து அந்த சிங்கிள் பர்னர் மட்டும் தான். இது வந்து நம்ம செய்யறது. நிறைய பேர் வெளியெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா இது வந்து 55,000 ரூபா 60,000 ரூபா அந்த மாதிரி வரும். நம்ம கேஎஸ்என் கூட பாத்தீங்கன்னா வெறும் 34,000 ரூபா மட்டும் தான் டீலக்ஸ் மாடல். அதாவது நம்ம ஓன் மேனுபேக்சர். இப்பதான் இப்ப வந்து நம்ம எல்லாம் ஃபிட் பண்ணி வாப்பா பர்னர் போட்டு நம்ம வந்துட்டு ஃபுல்லா கஸ்டமருக்கு இதுக்கு ஏற்ற மாதிரி செய்யுது. இப்ப வெளியே எடுத்தாங்க அப்படின்றப்போ அந்த பிராண்ட் நேம் போடுவாங்கண்ணே. அதுக்காண்டி பாத்தீங்கன்னா 50,000 ரூபா 65,000 ரூபா அந்த மாதிரி விற்பாங்க. நம்ம கிட்ட வந்து நம்ம ஓன் மேனுபேக்சர் நம்ம செய்யறது. அதனால இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் 32,500 ரூபா மட்டும் தான். அதுல கீழே டோர் வச்சது வந்துடும் உங்களுக்கு. எல்லாமே உங்களுக்கு அவைலபிள். இதுல ரெகுலர் வேணும் அப்படின்னாலும் வெறும் ஷவர்மா மட்டும் வேணாலும் நம்ம செஞ்சு தரலாம். அது 22,000 ரூபாயில இருந்து நம்ம அவைலபிளா இருக்கு. ஆனா காம்போ ஆஃபர்லாம் நிறைய இருக்குன்னு சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் என்ன காம்போ ஆஃபர் பார்க்க போறோம்? இது வந்து பாத்தீங்கன்னா இது நிறைய வீடியோல சொல்லியாச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா சைனீஸ் காம்போண்ணே. ஒரு சைனீஸ் அடுப்பு. அதே போல பாத்தீங்கன்னா இந்த வந்துட்டு ஒரு 14 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா 24,850 ரூபாண்ணே. அந்த 14 பொருள் என்ன பாத்தீங்கன்னா சைனீஸ் ரேஞ்சு, மசாலா பாக்ஸ், ஆயில் கடாய், ரைஸ் பேனு, சைனீஸ் கடாய், நூடுல்ஸ் கடாய், மசாலா பாக்ஸ், ரைஸ் ட்ரே, கட்டிங் போர்டு, பிளாஸ்டிக் ட்ரே, சாஸ் கேனு, லைட்ரு, சாப்பர், பீலர். இந்த ஒரு 14 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா இந்த அடுப்போட சைனீஸ் அடுப்போட சேர்த்து இந்த 14 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 24,850 ரூபா மட்டும் தானே. அதாவது ஓபன் சேலஞ்ச் பண்ணி இந்த பொருள் எல்லாமே பார்த்தாவே தெரியுது ஒரு சிக்கன் ரைஸ் கடை போட்டு. ஆமா, இது இந்த சிக்கன் ரைஸுக்கு அந்த கிச்சன் ஐட்டம்ஸ்க்கு தேவைப்படுற எல்லா ஐட்டமே உங்களுக்கு இதுலயே வந்துடும். இது தாண்டி ஏதாவது எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் நீங்க தனியா எடுத்துக்கலாம். அதுவும் நம்ம கிட்ட அவைலபிள். ஒரு சில மாசத்துல வந்துட்டு இதுல இருந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. அதனால அதுவும் நீங்க தனியா வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த காம்போ பாத்தீங்கன்னா வெறும் 14 பொருள் வந்து பாத்தீங்கன்னா 24,850 ரூபாய் மட்டும்தான். இது நம்ம இந்த மார்க்கெட்ல இல்ல, சென்னையிலே நம்ம ஓப்பனா சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து வேற எங்க போனாலும் உங்களுக்கு தமிழ்நாடு, சென்னையில இல்ல தமிழ்நாட்டுல எங்க போனாலும் இந்த ரேட் உங்களுக்கு கிடைக்காது. இப்போ பிரியாணி போட்டுட்டு இருக்காங்க, அவங்க சிக்கன் ரைஸ் போடணும்னா ஒரு 25,000 ரூபாய் செலவு பண்ணாங்க. ஆமா, 25,000 செலவு பண்ணாங்கன்னா போதும், சைனீஸ் ரைஸ் கடை வைக்க ஆரம்பிச்சிடலாம் அவங்க. நிறைய பேர் இப்ப இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்துட்டு இப்ப மூவ் ஆயிட்டு இருக்குண்ணே. இதுல பாத்தீங்கன்னா இந்த 24,850 ரூபா தான் தெரியுங்கன்னா. ஆமாண்ணா, இது வந்து பிக்ஸ் ரேட் தான். 24,850 ரூபா மட்டும் தான். இது நிறைய பேர் என்னன்னா இந்த வீடியோல பாக்குற வீடியோ நீங்க பாத்துருங்க. இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாங்க. நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வந்து இந்த வீடியோ நீங்க ஆஃபர் போட்டீங்கன்னு சொல்லி நீங்க கேட்டு எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். பொருள் ஆஃபர் வந்துட்டு ஆஃபர்லாம் இது முடியாதுண்ணே. பொருள் முடிஞ்சுன்னா கூட இப்ப நீங்க வந்துட்டு பொருள் இல்லைன்னா கூட நீங்க பே பண்ண போய் 3 நாள்ல உங்களுக்கு பொருள் உங்களுக்கு தானா வந்துடும். 3 நாள்ல கொடுத்துருவீங்க. 3 நாள்ல கொடுத்துடலாம் உங்களுக்கு. டெலிவரியில அப்படின்னா நம்ம கிட்ட டெலிவரி சார்ஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா தனி தானே. நம்ம வந்து பொருள் வந்துட்டு நம்ம கம்மியா கொடுக்கறது தானே. டெலிவரி சார்ஜ் எல்லாம் தனியா தான் வரும். அதுக்கு வண்டி நம்ம மார்க்கெட்ல நிறைய வண்டி இருக்கு. அது நான் உங்களுக்கு பிடிச்சி தரேன். உங்களுக்கு பொருள் வந்து குவாலிட்டியா கம்மியா பொருள் குவாலிட்டியா தரேன். அதே போல ரேட் கம்மியா இருக்கிறதுனால வாடகை எப்படி இப்ப ஃப்ரீ டெலிவரின்னு எப்படி சொல்லுவாங்க. நானே இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு 10,000 ஏற்றி வச்சுட்டு அதனால ஃப்ரீ டெலிவரின்னு சொல்லிடுவாங்க. நம்ம அப்படி கிடையாது. பொருளுக்கான ரேட்டு, பொருள் நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் அது உங்க பொருள் நீங்க தான் டெலிவரி பாத்துக்கணும். அது கம்மி வாடகை நான் பிடிச்சி தரேன் உங்களுக்கு. இப்ப வந்து நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா, இதுவும் நம்மளோட ரெகுலர் ஆஃபர் தானே. தோசை கல்லு காம்போ. இதுல பாத்தீங்கன்னா 3க்கு 2 தோசை கல்லு, 3க்கு 2 பொரோட்டா டேபிள், 3க்கு 2 கட்டிங் டேபிள். அதுக்கப்புறம் இந்த 14 பொருள், அதாவது வாழை, சாமுக்கு, ஹாட் பாக்ஸ், ஜக்கு, டம்ளரு, துடுப்பி, ஸ்க்ரப்பரு, கரண்டி, ஆயில் ஜக்கு, லைட்ரு, ஆம்லேட் ஜக்கு. இது எல்லாம் இந்த 14 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 38,850 ரூபாய் மட்டும் தானே. இது வந்து பாத்தீங்கன்னா 3க்கு 2 தோசை கல்லு காம்போன. இதுவும் அதே போலதான். இப்ப ஒரு 38,850 ரூபாய் அவங்க ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் தோசை கிச்சன் அப்படியே ஃபுல்லா போயிட்டு நம்ம அன்னைக்கு ஆடிக்கலாம். மார்னிங் ஒரு டிஃபன் வைக்கிறதுக்கு தோசை அந்த மாதிரி எல்லா இதுக்குமே வந்து ஆமா, தோசை, பரோட்டா, சப்பாத்தி எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே வெறும் 38,850 ரூபாய் உங்களுக்கு அடங்கிருந்தேன் ஃபுல்லாவே. அந்த கிச்சனுக்கு அந்த தோசை கடைக்கும் தேவை, கிச்சனுக்கு தேவையான எல்லா ஐட்டம் என்ன இரும்போ அதுவும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீல், எல்லாமே ஸ்டீல். அதே போல ஹாட் பாக்ஸ், ஆமா எல்லாமே எஸ்எஸ்ண்ணே. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதான் வெறும் அந்த 14 பொருளும் சேர்த்து உங்களுக்கு 38,850 ரூபாய் நம்ம இருக்கு. இதுவும் அப்படிதான் சேலஞ்ச், ஓப்பன் சேலஞ்ச் தானே. எங்கேயுமே நம்ம வந்து சென்னையில இல்ல தமிழ்நாட்டுல எங்கேயுமே இந்த ரேட்டுக்கு கிடைக்காது. ஓப்பன் சேலஞ்ச் தான். அடுத்து என்ன பார்க்க போறோம்? அடுத்தது பாத்தீங்கன்னா இட்லி செட்டு காம்போண்ணே. இது பாத்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு மோஸ்ட்லி நம்ம கடையில வந்துட்டு பயங்கரமா போற ஆஃபர்ண்ணே. இதுல பாத்தீங்கன்னா இட்லி பாக்ஸ், கட்டிங் டேபிள், அதுக்கப்புறம் இந்த 20 பொருள், சின்ன பொருள் பாத்தீங்கன்னா ஒரு 20 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 18,850 ரூபாய் மட்டும் தானே. இதுவும் பாத்தீங்கன்னா அதான் பயங்கரமா இங்க வந்துட்டு நம்ம ராமபுரத்திலேயே கம்மியா இருக்கிறதுலே கம்மியா. இப்ப வந்துட்டு ரோட் சைட்ல வந்துட்டு ஒரு இட்லி கடை ஆரம்பிக்க போறோம்னு சொல்லுவாங்க. தள்ளுவண்டி கடையா இருக்கட்டும், ரோட் சைட்ல வைக்கிற கடையாவே இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கிறதுல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான காம்போ இட்லி செட்டு காம்போ. அதாவது ஒரு 18,850 ரூபா இருந்தா ஆமா ஒரு இட்லி கடையே போட்டுடலானே. அது தள்ளுவண்டிக்கா இருந்தாலும் சரி. இது வந்துட்டு நீங்க ஒரு பெரிய ஹோட்டல் வரைக்குமே இது வந்துட்டு செட் ஆகும். ஒரு அதே போல இதுலயே வந்துட்டு நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி தரலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா 72 இட்லி. நிறைய பேர் வந்துட்டு எனக்கு இன்னும் நிறைய இட்லி வேணும். ஒரு ஈடுல வந்து பாத்தீங்கன்னா 72 இட்லி. ஆமா, ஒரு பாக்ஸ்ல 72 இட்லி
சில பேர் வந்து எனக்கு 90 இட்லி வேணும் 108 இட்லி வேணும் அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நம்ம பண்ணி தரலாம். அது வந்து எக்ஸ்ட்ராவா பே பண்ற மாதிரி இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ரெகுலரான ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரவுண்ட் டேபிள்ல 2850 3850 2 அடியில நம்ம கொடுத்துட்டு இருந்தோம்னா இது அதுல இருந்து இப்போ ஹெவி நிறைய பேர் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஹெவியா வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. சாப்பாடு கடையா இருக்கட்டும் ஜூஸ் கடையா இருக்கட்டும் நிறைய பேர் வந்து நிக்கிறப்ப நீங்க ஹெவியா வேணும் அப்படின்னு கேக்குறவங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஹெவி டேபிள்னா இது 2 அடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4500 ரூபா வரும். இதுல 2 அடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3500 ரூபா வரும். இதே நீங்க ஆஃபர் டேபிள் தான் வேணும் அப்படின்னு கேட்டா கூட அது 2850 3850 2 அடி அது வேணுனாலும் உங்களுக்கு செஞ்சு தரலாம். 3 நாள் டைம்ண்ணே. 3 நாள் உங்களுக்கு நீங்க ஆர்டர் எத்தனை டேபிள் கொடுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆர்டர் பண்ணி உங்களுக்கு 3 நாள்ல செஞ்சு கொடுத்துடலாம். அதே போல இதே எனக்கு சிட்டிங் டேபிள் எல்லாம் வேணும்னு கேட்டீங்கன்னா கூட நம்ம செஞ்சு தரலாம். இதுலயே அட்டாச் வந்து பண்ணாலும் பண்ணி ஆமா இது வந்துட்டு இப்போ கீழே இப்போ இது வந்துட்டு 4 அடி ஹைட்டு இதே 2 அடி ஹைட்ல வேணும்னாலும் நம்ம பண்ணி தரலாம். 4 சேர் போட்டு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இல்ல எனக்கு இந்த மாதிரி இருக்குல்ல இது மாதிரி ஹைட் சேர் வந்துடும். ஸ்டாண்டிங் டேபிள் நீங்க வந்து உட்காந்துட்டு ஸ்டாண்டிங் டேபிள் நின்று உட்காந்து சாப்பிட்ற மாதிரி வேணும்னாலும் நம்ம பார் சேர் பார் சேர் போட்டு நம்ம செஞ்சு தரணும். இதுல பார் சேர் எதுக்கு எப்படி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ரேட் வரும் உங்களுக்கு. அவ்வளவுதான். இப்ப வெளியே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து ஜூஸ் ஸ்டால்ல இப்ப ஜூஸ் கடை ஆரம்பிக்க போறோம் அப்படின்றப்ப இது வந்து ரெகுலர் சைஸ் பாத்தீங்கன்னா 3க்கு 2 4க்கு 2 இப்பவும் சொல்றேன் திருப்பி நல்லா கேட்டுக்கோங்க. 3க்கு 2 4க்கு 2 ரெகுலர் சைஸ் 3க்கு 2 12500 4க்கு 2 16500 இது வந்து ரெகுலரா இந்த சைஸ் கொடுக்குற ரேட்டு தான். வீடியோலயுமே நம்ம சொல்றதுக்கு பார்த்துட்டு சைஸ் கேட்டுட்டு திருப்பி வந்து கேளுங்க. ஏன்னா வீடியோல நீங்க கம்மியா சொன்னீங்க வீடியோல பார்த்து நல்லா பாத்துக்கோங்க. 3க்கு 2 வந்துட்டு 12500 4க்கு 2 வந்து 16500 இதுவே நீங்க எக்ஸ்டெண்ட் பண்றீங்க அதாவது சைஸ் வந்துட்டு எனக்கு 5க்கு 2 வேணும் 6க்கு 2 வேணும் கேட்டீங்கன்னா அந்த சைஸ் எக்ஸ்ட்ரா போகும்போது ரேட்டும் எக்ஸ்ட்ரா தான் திருப்பி சொல்றேன் ரேட் எக்ஸ்ட்ரா வரும். ஜூஸ் ஸ்டால் முடிச்சு அதே மாதிரி டீ ஸ்டாலை பத்தி பார்க்க போறோம். ஆனா இப்ப நீங்க டீ ஸ்டால் சொன்னீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னும் போது அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டீ கடை வைக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இப்ப நீங்க வந்து பிரைஸ் அதெல்லாம் கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க. இப்ப டீ ஸ்டால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3க்கு 2 4க்கு 2 அதே போல அங்க ஜூஸ் ஸ்டாலுக்கு சொன்ன அதே கதை தானே. இப்ப 3க்கு 2 பாத்தீங்கன்னா 9500 4க்கு 2 பாத்தீங்கன்னா 12500 நல்லா சொல்றேன் கேட்டுக்கோங்க. 3க்கு 2 வந்து பாத்தீங்கன்னா 9500 4க்கு 2 பாத்தீங்கன்னா 12500 உடனே கமெண்ட்ல வந்து என்ன போனோம் நாங்க கம்மியா சொல்ல மாட்டாங்க அதிகமா அன்னைக்கு ஒருத்தர் வந்துட்டு 5க்கு 2 கேட்டுட்டு நீங்க டீ ஸ்டால் வந்து 3க்கு சாரி டீ ஸ்டால் வந்துட்டு நீங்க 9500 தான் சொன்னீங்க அப்படின்னா ஆமாண்ணே அதுல சைஸ் சொல்லிக்கணும்னா அது வீடியோ எடுத்து காட்டுங்கண்ணே நான் சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு தந்துறேன்னு சொல்லி பார்த்தேன் அதை எடுக்க மாட்டாங்க. அவங்க என்னன்னா கம்மியா கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. நான் வந்துட்டு பொருள் இப்படின்னு அப்படின்னு சொல்லி நானும் சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஆனா கேட்கறது சும்மா வம்பு வளர்க்கறதுன்னே கேட்பாங்கண்ணே. இந்த 3க்கு 2 பாத்தீங்கன்னா 9500 4க்கு 2 12500 இப்ப அதே போல 5க்கு 2 6க்கு 2 கேட்டீங்கன்னாலும் நம்ம செஞ்சு தரலாம். 4க்கு 3 என்ன சைஸ்னாலும் நம்ம டீ ஸ்டால செஞ்சு தரலாம். அந்த சைஸ் எக்ஸ்டெண்ட் ஆகும்போது ரேட்டும் எக்ஸ்டெண்ட் ஆகணும். இப்ப பட்ஜெட் பாத்தீங்கன்னா இப்ப டீ ஸ்டால் ஒண்ணு பெருசா இப்போ 9500 டபுள் பர்னர் அடுப்பு இந்த பாத்திரம் அது எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிஞ்சி போனா ஒரு அந்த டீ செட்டை மட்டும் வைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 15ல இருந்து ஒரு 19 ரூபா 20 ரூபாக்குள்ள நீங்க எல்லாமே 20000 ரூபா இருந்தா போதும் உங்க பட்ஜெட். அதாவது டீ கடை சரி இல்ல நான் அந்த டைனிங் டேபிள் போட எனக்கு வசதி இல்லை இப்பதான் பட்ஜெட்டுக்குள்ளதான் ஆரம்பிக்க போறோம்னா அந்த உள்ள காமிச்சு பாத்தீங்களா ரவுண்ட் டேபிள் அது 2 போதுண்ணே 6 பேர் தாராளமா நின்று டீ குடிக்கலாம். சரி 2 அடி போட்டுட்டு ஒரு 3ஆ போட்டீங்கன்னா ஒரு கேங்கா வரவங்க சாப்பிட. இப்ப அதான் சொல்றேன் ஒரு 25 ரூபா இருந்துச்சுன்னா நீங்க ஒரு டீ கடை போட்டுலாமே. நீங்க அதே போல இப்ப 25 ரூபானா அதுக்கு ஏத்த மாதிரியான பட்ஜெட் தான். நீங்க வந்து 25 ரூபாய்க்கு கேளுங்க அதுக்கும் நான் வந்துட்டு தர முடியும். அது ஒரு டீ கடை வந்து 25000 ரூபாயிலயும் வைக்க முடியும் 75 லட்சக்கணக்கும் போகணும். அதுக்கேத்த மாதிரி இப்ப நான் 25000 சொல்ற பட்ஜெட்ல நிறைய பேர் இப்ப பட்ஜெட்ல நான் ஆரம்பிக்க போறேன்னு சொன்னா 25000 எடுத்துட்டு வாங்க. நான் உங்களுக்கு அது அந்த பட்ஜெட்டுக்குள்ளே நான் உங்களுக்கு செட் பண்ணி தரேன். உங்களுக்கு கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸா இருக்கட்டும் வெளியே நின்று டீ குடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு நான் எல்லாமே பண்ணேன். அதுல இருந்து இப்ப சின்னதா இப்ப வடை பாக்ஸ் அந்த மாதிரி டிஸ்பிளே ஐட்டம்ஸ் வேணும்னாலும் சொல்லுங்க கூட ஒரு 10 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுங்க அதுலயே நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். இப்ப எனக்கு இவ்வளவுதான் பட்ஜெட் இருக்குண்ணே இதுல நான் என்ன போட முடியும்னு கேட்டீங்கன்னா கூட அந்த பட்ஜெட்டுக்கும் நான் சொல்றேன். ஆனா வந்துட்டு ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு எனக்கு எப்படி பதில் சொல்றதுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ அதே போல நீங்க வந்துட்டு தன்மையா கேட்கணுங்க. நீங்களும் வந்துட்டு சண்டை போடுற மாதிரி பேசுறது அந்த மாதிரி கேட்டீங்கன்னா இங்கேயும் அப்படித்தானே பேசுவாங்க. ஏன்னா நாங்களும் 1000 கஸ்டமர் பாக்குறோம். நம்ம ஒருத்தர் 2 பேர் கிடையாது. ஒருத்தர் 2 பேர் தான் இந்த மாதிரி வரது. மீது எல்லாரும் வரவங்கன்னா நல்லா தான் பேசுறாங்க நல்லா சொன்ன ரேட்டு நான் யூடியூப்ல அந்த மாதிரி பேசினீங்க அதான் சொல்லி சொல்றாங்க. ஒருத்தர் 2 பேரு வேணும்ட்டு விலையை கம்மி பண்றதுக்காண்டி சண்டை போடுறது அந்த மாதிரி 10 கடை நீங்க விசாரிச்சு லாஸ்டா என் கடைக்கு வாங்க. நான் திருப்பி சொல்றது அதான். இப்ப என்னன்னா கஸ்டமர் வந்து கோவப்படுற நிலைமைக்கு நீங்க தான் என்னை தள்ளுறீங்க. ஏன் பிக்சட் இவ்வளவு சொல்றேன் நீங்க எடுக்க மாட்டீங்க. நான் யூடியூப்ல இருந்து எவ்வளவு தூரம் பாத்துட்டு வரேன் தெரியுமா. தூரத்துக்கலாமான ரேட்டு கொடுப்போம் நாங்க. எல்லாத்துக்குமே உண்டு எல்லாத்துக்குமே கரெக்டான ரேட்டு நம்ம போட்டு வச்சிருக்கோம். நீங்க 10 கடை விசாரிச்சுட்டு லாஸ்டா வாங்க. வந்துட்டு நீங்க வந்துட்டு ரேட்டை என்கிட்ட விசாரிங்க எடுக்கணும் கூட அவசியம் இல்லை. என்கிட்ட விசாரி பெரிய பொருளுக்கு நான் உங்களுக்கு கொட்டேஷன் போட்டு தந்துடுறேன். அதையும் நீங்க பாத்துட்டு வந்துட்டு கூட நீங்க என்கிட்ட எடுத்துக்கலாம். சண்டை போடாதீங்க. எல்லாருமே அப்படிதான். நீ குறைச்சி தரல அப்படின்னா அதுக்கு ஒரு காரணத்தை புரிஞ்சுக்கோங்க. நமக்கு வந்துட்டு நமக்குன்னு ஒரு மார்ஜின் இருக்கணும். அது குறைச்சி தர மார்ஜின் இல்லாம யாருமே தர மாட்டாங்க. ஆமா லாபம் இல்லாமலாம் யாரும் நானும் லாபம் சம்பாதிக்க தான் வந்திருக்கேன். சேவை செய்ய வர கிடையாது. லாபம் சம்பாதிக்க தான். குறைஞ்ச லாபம் சேல்ஸ் அதிகப்படுத்தி வைக்கிறதுக்காக நான் குறைஞ்ச லாபம் பண்ணி வித்துட்டு இருக்கோம்.
ஆனா இப்ப பார்த்து எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுவரையும் பாத்தீங்கன்னா வெறும் எஸ்எஸ்ல இருக்க ஸ்டீல் பொருள் மட்டும் தான் நம்ம வந்து காமிச்சோம். இப்ப அவங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரும், எங்களால ஸ்டீல் வாங்க முடியல, நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு என்னென்ன இருக்கு நம்ம கிட்ட? அதுக்கு நீங்க கவலையே பட வேணாம். ஸ்டீல்லே நம்மகிட்ட இருக்கிறதுலே எல்லாம் நீங்க எங்க போயிட்டு வந்தாலும் ஸ்டீல்ல பாத்தீங்கன்னா நம்மகிட்ட கம்மி தானே. அதுக்கு கீழே நான் பட்ஜெட்ல ஆரம்பிக்க போறேன் அப்படின்னாலும் அதுக்கும் நம்மகிட்ட அவைலபிளா இருக்குண்ணா. இப்ப சைனீஸ் ஸ்டவ் பாத்தீங்கன்னா ஸ்டீல்ல எப்படியோ அதே போல இரும்புல பாத்தீங்கன்னா வெறும் 3500 மட்டும் தானே நம்மகிட்ட. ஸ்டீல்ல இரும்புல வந்துட்டு 3500 ஸ்டார்டிங், 3500 இருக்கு, 3800 இருக்கு. அதான் 3500 இருந்து 4 ரூபாய்க்குள்ள ஒரு சைனீஸ் அடுப்பு. அது மாதிரி நம்ம அதே போல பிரியாணி அடுப்பு இப்ப ஸ்டீல் எல்லாம் எடுத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் அடுப்பே பாத்தீங்கன்னா 12500 13, டபுள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25 26 அந்த மாதிரி வரும் ஸ்டீல்ல. ஏன்னா அதுக்கேற்ற குவாலிட்டி இருக்கும் அது. ஆனா அதே போல இல்லைன்னா இப்ப நான் பட்ஜெட்டுக்குள்ள ஆரம்பிக்கேன்னா நீ 5850 ரூபா தானே உனக்கு பிரியாணி அடுப்பு தரேன், டபுள் பர்னர் அடுப்பு. நீ ஒரு பர்னர்ல யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க 50 கிலோ வரைக்கும் சமைச்சிக்கலாம். 2 பர்னர்ல போடுறப்போ 10 கிலோ 10 கிலோ, ஏன்னா அதுக்கு மேல டபரா வைக்க முடியாது. நீங்க சிங்கிள் பர்னர்ல வைக்கிறப்போ 50 கிலோ வரைக்கும் கூட நீங்க வச்சு சமைச்சிக்கலாம். இல்ல எனக்கு சின்ன பர்னர் பார்த்தாது பெரிய பர்னர் போட்டீங்கன்னா கூட 200 ரூபா தங்க நான் பெரிய பர்னர் போட்டு தரேன். அதே போல எனக்கு சைஸ் வாரி இப்ப நான் 25 வைக்க போறேன்னாலும் அதுக்கும் 9000 ரூபா தானே இருக்குது. லாஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா 9000 ரூபா டபுள் பர்னர் அடுப்பு பிரியாணி அடுப்பு. அதாவது 5850 ரூபாயில இருந்து 9000 ரூபா வரைக்கும். சைனீஸ் அடுப்புல அதே போலதான் 3500 இருந்து 4000 ரூபாய் வரைக்கும். தோசைகளும் அதே தோசைகள்ல பாத்தீங்கன்னா 3க்கு 2, 2க்கு 1, டேபிள் டாப் தோசைகள். இப்ப வந்துட்டு தள்ளுவண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தோசைகள் வேணும் தள்ளுவண்டிக்கிறேன், அதுவும் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. 2க்கு 1, 2க்கு 1 அது மாதிரி. அதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 5850 ரூபாயில இருந்து நம்ம ஸ்டார்டிங். நல்லா திருப்பி இப்பவும் சொல்லிக்கிறேன், 5850 ரூபாயில இருந்து தோசைகள் டேபிள் டாப் தோசைகள். அதே போல கீழே வைக்கிறது பாத்தீங்கன்னா 3க்கு 1, 3க்கு 1, 2க்கு 1 அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து 7500 இருந்து 3க்கு 2 டபுள் பர்னர் பாத்தீங்கன்னா 12500 ரூபாய் அதுக்குள்ளே முடிஞ்சிருந்தேன். சைஸுக்கு ஏற்ற மாதிரி இதுக்கு உள்ளதான் ரேட் வரும். நீங்க 7500 ரூபாய்க்கு 3க்கு 2 கேட்க கூடாது. வந்து 3க்கு 2 வந்துட்டு அது வந்து இரும்புல இருந்து பெரிய சைஸ், 2க்கு 1 இருக்கிறதுல சின்ன சைஸ், 2க்கு 1 டேபிள் டாப். அதுக்கு ஏற்ற மாதிரி ரேட் வரும். 5850, 7500, 9500, 12500 இதுக்குள்ளே முடிஞ்சிடும். நீ கேட்கிற சைஸை பொறுத்து இந்த 4 ரேட் வரும். நான் இதை தாண்டி எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். நீ வீடியோ பார்த்து நீ வீடியோ இந்த ரேட் தான் சொல்லிருக்கேன், எந்த இடத்துக்கு நான் வந்து காட்டுறேன். ஏன்னா எல்லாத்தையும் நான் இப்பவே காட்டிட்டேன். நான் மத்த கடைக்காரன் எல்லாருமே வந்துட்டு ஆமா இவன் அவ்வளவு கொடுக்குறான்னா நம்மளும் இந்த மாதிரி கொடுக்கலாம்னு சொல்லி போடுவாங்க. தொழில் ரகசியம் உடஞ்சு எல்லாத்துக்குமே நம்ம ரேட் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. வீடியோ 4 நாள் போகும். உங்களுக்கு நேர்ல வாங்க விசாரிக்க வந்து நீங்க நேர்ல வந்து பார்த்து எடுத்துக்கலாம். ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீடியோல வந்து மெயினான திங்ஸ் தான் நம்ம காமிச்சிருக்கோம். இது இல்லாம நம்ம கிட்ட என்னெல்லாம் இருக்கு? இப்ப இதெல்லாம் தவிர்த்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பொருள் இப்ப பாத்தீங்கன்னா மசாலா பாக்ஸ், இப்ப ஹோட்டலுக்கு இந்த மசாலா பாக்ஸ், ஹாட் பாக்ஸ், அந்த அடுக்கு சட்டி, அது மாதிரி சின்ன சின்ன இப்ப பிளேட்டு ஸ்பூனு, இந்த டிஸ்பிளே பாக்ஸ், ரைஸ் பேனு, அது மாதிரி சின்ன சின்ன ஐட்டம். இதெல்லாம் சொல்லணும்னா வீடியோல இப்ப பாத்தீங்கன்னா ஃபுல்லா போய்கிட்டே தான் இருக்கும். 3 மணி நேரம் 4 மணி நேரம் வீடியோ மட்டுமே வந்துடும். சின்ன சின்ன பொருள் எடுக்கலாம், நீங்க நேரம் வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் எடுக்கணும் கூட 10 ரூபா ஸ்பூன்ல இருந்து நீங்க எடுத்துக்கலாம் நம்ம கிட்ட ஒரு. இப்ப இதே போல நம்ம வெளியே சொன்ன தெரியுமா பெயின் மேரிஸ்னா, இப்ப வந்துட்டு இதை தவிர்த்து என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா பெயின் மேரிஸ் இந்த குழம்புலாம் வந்து கிரேவி எல்லாம் வந்து சூடா கொடுக்குறது, ரைஸ் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா சூடா இந்த வெரைட்டி ரைஸ் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி டிஸ்பிளே வச்சு கொடுக்கறதுனாலும் கண்ணாடி டிஸ்பிளேவும் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. இல்ல டிஸ்பிளே எல்லாம் கிடையாது, நாங்க வந்துட்டு கஸ்டமர் பொஃபேஸ் எல்லாம் வைக்க போறோம் அப்படின்னா பொஃபே ஐட்டமும் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. அதே போல எல்லா பெயின் மாதிரி இப்ப 2, 3, 4, 12 வரைக்கும் நம்ம வந்துட்டு செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் கஸ்டமருக்கு. இப்ப டபரா எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 265 ரூபாயில இருந்து இப்ப பாத்தீங்கன்னா 5 கிலோ போடுறது, 5 கிலோ பிரியாணி போடுறதுல இருந்து 15 கிலோ பிரியாணி போடுற வரைக்கும் டபரா பாத்தீங்கன்னா வெறும் 265 ரூபா மட்டும்தான் கிலோ. அதே போல எனக்கு இன்னும் பெருசா வேணும் அப்படின்னா 325 ரூபா, அதாவது 15 கிலோல இருந்து அதுக்கு மேல எவ்வளவு கேட்டீங்கன்னா நம்ம வந்து எடுத்துடலாம். 325 ரூபாய் ஒரு கிலோ வந்து 325 ரூபா. அதுக்கேற்ற மாதிரி. ஏன் இதுக்கு ஏன் ரேட் டிஃபரெண்ட்னா இது வந்து மீடியமா இருக்கும். 265 ரூபா 5 to 15 கிலோ பிரியாணி ஆகிறதுக்கு இந்த டபரா போதும். அதே குவாலிட்டியில இது கொடுத்தோம் அப்படின்னா வேலைக்கு ஆகாது. அதனால 15 கிலோக்கு மேல போறது எல்லாமே நல்லா ஹெவியா இருக்கும், குவாலிட்டியா இருக்கும். அதே போல 325 ரூபா பெர் கேஜி. அதே போல இதுவும் அதே போலதான் ஆர்டர் பேஸ்ல. இப்ப வந்துட்டு சைனீஸ் அடுப்பு வந்துட்டு பாத்தீங்கன்னா சிங்கிளா நிறைய பேர் கேட்பாங்க காம்போக்கு மட்டும் தான் கொடுப்பீங்களான்னு. இல்ல சிங்கிளா எடுத்தாலும் நம்ம ஒரு ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம். மெகா ஆஃபர். இது வந்து பாத்தீங்கன்னா 7850 ரூபாய்க்கு ஆஃப் கவர் சைனீஸ் அடுப்பு. ஃபுல் கவர் பாத்தீங்கன்னா 9850 ரூபா. இப்ப சில பேர் டூம் வச்சு கேட்பாங்க, சில மாதிரி டூம் வச்சு தான் வேணும். ஏன்னா இதுல வந்து நெருப்பு எரியும் போது பாத்தீங்கன்னா காத்து உள்ள போகாது, அணையாது. அதுக்கேற்ற மாதிரி டூம் வச்சு கேட்பாங்க. அது பாத்தீங்கன்னா 13850 ரூபா. அது இது எல்லாமே சைனீஸ் ஸ்டவ். இப்ப இதுல போனீங்கன்னா உங்களுக்கு ரேஞ்ச் சைனீஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா நல்லா ஹெவியா இருக்கும். இதுல நீங்க 10 கிலோ பிரியாணி கூட நீங்க அது வரைக்கும் அந்த வரைக்கும் வெயிட் வச்சு நீங்க ஆகிக்கலாம். அது பாத்தீங்கன்னா ஒரு டூம் ஒரு வந்துட்டு பாக்ஸ் ரிங் பாத்தீங்கன்னா 15850. அதே ட்ரிபிள் பர்னர் எடுத்தீங்கன்னா 24850. இது வந்து ஓப்பன் சேலஞ்ச். இதுக்கு கீழே கம்மியான எங்க எடுத்துட்டு வந்தாலும் இதுல இருந்து நான் 1000 ரூபாய் கம்மி பண்ணி தரேன். 7850 9 இதே அடுப்பு இதே குவாலிட்டியில இருக்கணும். நீ எடுத்துட்டு வந்து அந்த பில்ல காமிச்சின்னா உனக்கு இதுல இருந்துமே நான் 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன். இது ஓப்பன் சேலஞ்ச். இது நம்ம இப்போ ஏன் ஓப்பன் சேலஞ்சா நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா யாருமே இந்த ரேட் வந்துட்டு இங்க எவனுமே கொடுக்க முடியாது. 7850 கீழே கொடுக்கவே முடியாது. 9850 அதே ஃபுல் கவர் யாரும் கொடுக்கவே முடியாது. இதுவும் ஓப்பன் சேலஞ்ச் தான். நீங்களே பாத்திருப்பீங்க ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடியோல வந்து நம்ம வந்து கவர் பண்ணிருக்கோம். நீங்க ஒரு டீ கடை வைக்கணும், இல்ல ஒரு இட்லி கடை வைக்கணும், இல்ல நீங்க வந்து ஒரு ஜூஸ் கடை வைக்கணும்,
இல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிக்கன் ரைஸ் கடை வைக்கணும், இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், எனக்கு வந்து எல்லா பொருளும் எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஎஸ்என் கோக்கு வந்தா போதுங்க. இவங்ககிட்ட எல்லாமே காம்போவா இருக்கு. இது மட்டும் இல்லாம இவங்க பாத்தீங்கன்னா ஆர்டர் பேசிக்கே இவங்க வந்து பாத்தீங்கன்னா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ வந்து என்ன சொன்னாரு, உங்களுக்கு வேற ஏதாச்சும் வந்து டவுட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்பிளேல நான் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய லொகேஷன் அங்கேயே நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் அட்ரஸ் எல்லாமே தெளிவா கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்க வந்து கால் பண்ணி அவங்க கேளுங்க. இவங்க கிட்ட எல்லாமே இருக்கு, நம்ம எல்லாமே காட்டவும் முடியாது, வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசா போயிடும். இதெல்லாம் முக்கியமா கரண்ட் ட்ரெண்டிங்ல எல்லாருக்கும் தேவைப்படுது அந்த விஷயங்கள் சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் இவங்ககிட்ட ஸ்பூன்ல இருந்து அப் டு எண்ட் வரையும், அதாவது ஹோட்டலுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே உங்ககிட்ட இருக்குங்க. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து நீங்க ஒரு பிசினஸ் பண்ணணும், ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். பாய்.